ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருமே செய்கிற நார்மலான மீன் குழம்பு தான். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, ஒரு 3 சைஸ் பெரிய அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது காய வச்ச கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைக்கும் நான் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பொடி செய்கிறதுக்காக கருவேப்பிலை காய வச்சுருந்தேன், அந்த கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். அப்புறம் தக்காளி, புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளி கரைச்சல் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து தக்காளியை நீங்கள் கையிலையே வந்து ஸ்மாஷ் பண்ண முடிஞ்சால் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு 2 திருப்பு வச்சு 2 அரை அரைச்சிட்டு நான் திரும்ப ஆட் பண்ணிக்கிறேன். அந்த புளி கரைச்சலில் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்ட பிறகு இதில் ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் தனியாத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க, அதனால் வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான் நான் ஆட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் இதையும் போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். நல்லா இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து தக்காளி, புளி எல்லாமே சேர்த்து கரைச்சல் பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு நம்ம வந்து வெங்காயம் வந்து போட்டு தாளிக்க வேண்டியது தான். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு நம்ம வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இப்போ வந்து புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்தை வச்சு வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பூண்டு, வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெங்காயம், அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாமே இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் நம்ம எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும்தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன், மிளகு எடுத்திருக்கேன், சீரகம் எடுத்திருக்கேன். பூண்டு, மிளகு, சீரகம் இது வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீன் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து பொடி செஞ்சு வச்சுருந்தேன், அந்த கருவேப்பிலையை போட்டுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து மீனுக்கு பொரிக்கிறதுக்கு மசாலா வந்து தடவுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா தடவிட்டு நம்ம வந்து மீனில் வந்து இது பண்ணி எடுத்துக்கணும், மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து மீனுக்கு வந்து நான் வந்து நல்லா வந்து இந்த மசாலா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு, பூண்டு, சீரகம் நம்ம போட்டு மசாலா பண்ணி பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுத்து சூப்பராக இருக்கும். வெறுமே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த புளி கரைச்சல் வந்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே புளி கரைச்சல் போட்டோன்னே மீன் ஆட் பண்ணக்கூடாது, மீன் துண்டாக போயிடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம மீன் ஆட் பண்ணி ஒரு மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், மீன் சூப்பராக வந்துடுச்சு. நான் ஒரு 2 துண்டு மாங்காவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு மாங்காய் வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மீனும் பொரிச்சாச்சு. சூப்பராக மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு மீன் குழம்பு வந்து ஒரு ஆஃப்டர் மீன் போட்டு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணி